வாக்யஜ்ஞேன கல்பதாம். சாதனான்யத்ர சத்வாரி கதிதானி மனீஷிபிஹ யேஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவேன சித்யதி. சாதனான்யத்ர சத்வாரி கதிதானி மனீஷிபிஹ யேஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவேன சித்யதி. அத்ர மனீஷிபிஹி அத்ர சத்வாரி சாதனானி கதிதானி. மனீஷிபிஹின்னா வேதாந்த சாஸ்திரம் படிக்கப்பட்டவர்களால், சம்பிரதாய வித்பிஹி சம்பிரதாயம் அறிந்தவர்களால், வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற சம்பிரதாயம் அறிந்தவர்களால் அப்படின்னு போட்டுக்கணும். வேதாந்த சாஸ்திரத்தை கற்றுக் கொடுக்கின்ற முறையை நன்கு அறிந்து கொண்டிருக்கின்ற சாஸ்திரம் அறிந்த பெரியோர்களால், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டர்களால். அத்திரன்னா அர்த்தம் இந்த இடத்துல வேதாந்த சாஸ்திர விசாரார்த்தம் அப்படின்னு அர்த்தம். வேதாந்த சாஸ்திர விசாரம் செய்வதற்கு மாணவனுக்கு, வேதாந்த சாஸ்திர விசாரம் செய்யக்கூடிய மாணவனுக்கு சத்வாரி சாதனானி 4 சாதனங்கள் கதிதானி சொல்லப்பட்டிருக்கின்றன. 4 சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 2வது வரி ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா எது அபாவே ந சித்தியதி. இது ரொம்ப அழகா போட்டிருக்கார். இது சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தாத்தான் வேதாந்த விசாரம் பண்ண முடியும், வேதாந்த விசாரம் பலன் கொடுக்கும். சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லைன்னா வேதாந்த விசாரம் பண்ண முடியாது, பண்ணினாலும் பலன் கொடுக்காது. ஏஷு சத்ஸ்வேவ, ஏஷு சத்ஸ்வேவன்னா எது இருந்தால் அர்த்தம். சத்ஸ்வேவன் அர்த்தம் இருந்தால், இருந்தால்தான். ஏவ இருக்கு இல்லையா, அது இருந்தால்தான். எவைகள் இருந்தால்தான். சந்நிஷ்டா, சந்நிஷ்டான்னு அர்த்தம். சத்துன்னா இந்த இடத்துல பிரம்மனிஷ்டா. அவன் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் படிக்கிறதுக்கே நேரத்தை ஒதுக்குவான். சந்நிஷ்டான்னா இதை தவிர வேற எதுலையும் போகமாட்டான். அதுக்கு தான் நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். காலம்பர சங்கல்பத்தில் என்ன சொல்றோம்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனேஷு சந்நிஷ்டா சித்தியர்த்தம் தினம் சொல்றோம். தட்சிணாமூர்த்தி கிட்ட காலம்பர முதல்ல தான் சொல்றோம். நாங்கெல்லாம் ஸ்ரவண மனன என்ன சொல்றோம்? ஆரோக திருடகாத்திரதா சித்தியர்த்தம் முதல்ல தானே சொல்றோம். உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். தீர்காயுஷ்ய சித்தியர்த்தம், நீண்ட காலம் வாழணும். விவேகாதி சாதன சதுஷ்டய சம்பத்தியர்த்தம், விவேகம் முதலான சாதன சதுஷ்டயம் எங்களுக்கு நன்றாக கிடைப்பதற்காகும். ஸ்ரவண மனன நிதித்தியாசனேஷு சந்நிஷ்டா சித்தியர்த்தம். இது ஆசிரமத்தில் நம்ம பண்ற சங்கல்பம். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் இல்லையா? குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமே, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே விவாக பிராப்தியர்த்தம், பணம் இல்லாதவனுக்கு தன கனக வஸ்து வாகனாதி அபிவிருத்தியர்த்தம், வியாபாரம் பண்றவனுக்கு கோடி 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 கட லாபகர சித்தியர்த்தம். இல்லை அவங்களுக்கெல்லாம் ஒன்று தனி, வரவங்களுக்கெல்லாம். நம்ம சங்கல்பம் என்னது? இதெல்லாம் வேணும்னாலே அதெல்லாம் வந்துடும். விவேகாதி சாதன சதுஷ்டய சம்பத்தியர்த்தம், ஸ்ரவண மரண நிதித்தியாசனேஷு சந்நிஷ்டா சித்தியர்த்தம், ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி பிரீத்தியர்த்தம், அவர்கிட்ட நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்காகவும், ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி பிரசாத சித்தியர்த்தம், அவருடைய அருளை வேண்டியும் ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே அப்படி சொல்லி தினமும் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக நாங்கள் ஜபம் பண்றோம்? சொல்லி பண்றோம். அவர் உடனே அப்படியா ததாஸ்து அப்படி சொல்லிடுவார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சுவாமி அப்படியே சொல்லிடுவார். தினம் கேட்குறீங்களேப்பா, காலம்பரை வந்து வந்து கேட்டுட்டே இருக்கீங்களே, ததாஸ்து. இன்னைக்கு கிளாஸ் உருப்படியாக போகட்டும், இன்னைக்கு நாங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், இன்னைக்கு ராத்திரி படுக்கிற வரைக்கும் உயிரோட ஒழுங்காக இருக்கணும், எல்லாம் இருக்கணும், நாளைக்கு காலம்பரை பார்த்துக்கிறோம்.
சரி, அது இருந்தாத்தான் நிலைச்சு நிற்க முடியும். அது இல்லைன்னா நிலைச்சு நிற்க முடியாதுங்கிறது. இது இருந்தாத்தான் நீ ஒழுங்கா உருப்படியா படிப்ப, இது இல்லைன்னா உனக்கு படிக்க முடியாதுன்னு அர்த்தம். அவர் குரு சொல்லிகிட்டே இருப்பார், உன் முகம் நீ எங்கேயோ யோசிச்சுட்டே இருப்ப, மண்டே ஆட்டுவியே தவிர உன் தலை நீ எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்ப, அவர் நினச்சிட்டு இருப்பார். பாவம், இதை நம்ம சொல்றது தான் கேட்டுன்னு இருக்கான் போட்டு. ஏஷு சத்சேவ சந்நிஷ்டா எது அபாவே ந சித்தியதி. எது இருந்தா அவர் இருப்பாரோ, இது இருக்குமோ, இந்த வாழ்க்கை நிலைச்சிருக்குமோ, எது இல்லைன்னா இந்த வாழ்க்கை நிலைச்சிருக்காதோ, அந்த சாதனங்கள் 4 என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எந்த 4 வகையான தகுதிகள் இருந்தால்தான் நாம் இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியும் என்றும், எந்த 4 தகுதி இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாது என்றும் சொல்லுகிறார்களோ, அந்த சாதனங்கள் 4 வகை என்று பெரியோர்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் விஷயம். மனுஷ்ய ஜன்ம மகிமா, பரம புருஷார்த்த நிச்சய, கர்மத்தினுடைய வரையறை, ஞானத்தினுடைய அவசியம், அதற்கான விசாரம், அதற்குரிய தகுதி, இப்படி போயிருக்கு இது வரைக்கும். மனுஷ்ய ஜன்ம மகிமா, பரம புருஷார்த்த நிச்சயம், கர்மணா மோக்ஷா நாஸ்தி, ஞானத்தினால்தான் மோக்ஷம், ஞானத்துக்கு விசாரம் பண்ணணும், வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணணும், சம்பிரதாயம் தெரிஞ்ச குரு மூலமா விசாரம் பண்ணணும். அதுக்கு தகுதி இருந்தாத்தான் பலன் கிடைக்கும், தகுதி இருந்தாத்தான் அது விளங்கும். ஒருவேளை தகுதி இல்லாம விளங்கினாலும் அந்த பலன் கிடைக்காது, இந்த மோட்ச பலன் கிடைக்காது. இத்தனை விஷயம் பார்த்துருக்கோம். தகுதியை இனிமேல் இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். தகுதியெல்லாம் நிறைய விதவிதமாக சொல்றார். அதாவது வெளியில் இருக்கிற நம்ம வயசு அல்லது படிக்கிற நேரம், படிக்கிற இடம், படிக்கிற காலம், படிக்கிற நேரம், உத்தராயணத்தில் படிக்கணுமா தட்சிணாயணத்தில் படிக்கணுமான்னு கேட்டார். இப்படிலாம் கேட்கலாம். அதுக்கெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் 2வது தான். உனக்கு சில இன்னர் குவாலிஃபிகேஷன்லாம் வேணும், எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ்லாம் அப்புறம்தான். உள்ளுக்குள்ள உனக்கு படிக்கிறதுக்குள்ள சாமர்த்தியம் சொன்னால் அந்த யோக்கியத்தை, இந்த சாதன சதுஷ்டயம்ங்கிற தகுதி இருக்கணும். தகுதி இல்லைன்னா பலன் கிடைக்காது. உலகத்திலேயே ஒரு லௌகிக விவகாரத்திலேயே ஒருத்தனுக்கு இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு தெரியும் இல்லையா? இது இவனால தான் பண்ண முடியும் தெரிஞ்சு அவங்ககிட்ட அதை விடணும். அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லாதவங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு நம்மளும் கஷ்டப்படணும், அவனும் கஷ்டப்படணும். அந்த வேலை செய்யறதுக்கு அவனுக்கு முடியுமா, தெரியுமா, இல்லை அதை பழகிப்பானா? பழகிக்கணும்னு ஆசை இருந்தால் பழகினுடுவான். இல்லாட்டி அவனுக்கு சரி வரலன்னா மாற்ற வேண்டியதான். நம்ம ஆசைப்படுறதுனால வந்துடுமா? இப்போ நிறைய சம்பளம் வாங்கணும், வேலை பண்ணி சம்பளம் நிறைய சம்பாதிக்கணும் ஆசை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீ உழைக்கணும். உழைக்க முடியாது, ஆனால் சம்பளம் வேணும்னா நடக்குமா? அப்படியே வந்தாலும் உன்னால் அதை வச்சு காப்பாற்ற தெரியுமா? எல்லாம் நடக்காது. ஆக சாதன சதுஷ்டயம் அவசியம். விவேகினோ அது அப்புறம் இன்னொன்று பார்த்தோம், மேதாவி புருஷோ வித்வான் ஊஹாபோக விசக்ஷணா அதிகாரி ஆத்ம வித்யாயாம் உக்தலக்ஷண லக்ஷிதா. ஆத்ம வித்யாயாம் அதிகாரி யாருன்னா மேதாவியா இருக்கணும், எல்லாம் பார்த்துட்டோம். புருஷனா இருக்கணும், மேதாவியா இருக்கணும், வித்வானா இருக்கணும். அப்புறம் ஊஹாபோக விசக்ஷணன், தர்க்கசாஸ்திரம் படிச்சிருக்கணும், மீமாம்சா சாஸ்திரம் படித்தவனா இருக்கும். இதெல்லாம் இருந்தால் பலம் ஜாஸ்தி, இந்த ஞானத்துக்கு பலம் கூட. இல்லாட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஞானத்துக்கு பலம் கூட. இதெல்லாம் மனசில் அந்த திருடத்துக்கு இதெல்லாம் சககாரி. ஸ்ரத்த தான் முக்கியம், இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப துணை புரியும். உக்தலக்ஷண லக்ஷிதா அதிகாரி. இதுவரைக்கும் சொன்ன லட்சணங்களெல்லாம் லட்சணங்களால் குறிப்பிடப்பட்டவனே
ஆத்ம வித்யாயாம் அதிகாரி. உக்தலக்ஷண லக்ஷிதா ஆத்ம வித்யாயாம் அதிகாரி பவதி. அப்புறம் திரும்பவும் சொன்னார். 17வது ஸ்லோகத்தில் படித்தோம். இந்த 4 விவேகி, விரக்தன், சமாதி குணசாலி, முமுக்ஷோஹோ ஏவ பிரம்ம ஜிக்ஞாசா யோக்கியதா. பிரம்ம விசாரம் பண்றதுக்கான தகுதி இந்த 4 இருந்தால் தான் உண்டு. இதுதான் முக்கியம். இது ரொம்ப முக்கியம். மேதாவி புருஷோ வித்வான் ஊஹாபோக விசக்ஷணா, அப்புறம் தேச காலம், இதெல்லாம் அடுத்தது. நமக்கு இந்த தகுதி ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்றார். தேச காலாத்யாக உபாயாக மேதாவித்வம், புருஷத்வம், வித்வத்வம், ஊஹாபோக விசக்ஷணத்துவம், இதெல்லாம் ஒரு விதமான குவாலிஃபிகேஷன். அதான் மெயின் குவாலிஃபிகேஷன். தகுதி என்னன்னு கேட்டால் மோட்சத்துக்கு இந்த சாதன சதுஷ்டயம். இதெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியாக இதில் பார்த்தோம், இந்த பெரியோர்களால், சாஸ்திரத்தினுடைய தாத்பரியத்தை அறிந்த மகான்களால் இந்த 4 சாதனங்கள் இந்த விஷயத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 இருந்தால்தான், தமிழில் கைவிலை நிறுவனத்தில் பாட்டு இருக்கு, சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும், நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே. சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. சாதனம் இல்லாமல் ஒரு சாத்தியம் கிடையாது. இப்போ நான் பேசுறதுங்கிற சாதனத்தை வச்சு தான் உங்களுக்கு உபதேசங்கிற சாத்தியத்தை பண்ணின்னு இருக்கேன். பேச்சுங்கிறது ஒரு சாதனம் தானே. பேச்சுங்கிற சாதனத்தை வச்சு உபதேசங்கிற சாத்தியத்தை பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி எதுவுமே சாதனம் இல்லாமல் சாத்தியம். பூஜை வேணும்னா புஷ்பம் வேணும், தட்டு வேணும், மணி வேணும், எல்லாம் சாதனம் வேணும். குழியை தோண்டணும், மறுபடியும் செடியை நடணும்னா கடப்பாறை வேணும், மண்வெட்டி வேணும், சமையல் பண்ணணும்னா அடுப்பு வேணும், கரண்டி வேணும், எல்லாம் வேணும். எல்லாத்துக்கும் சாதனம் இல்லாமல் காரியத்தை சாதிக்க முடியாது. இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. அப்ப சாதனம் இல்லாமல் சாத்தியம் இல்லை. சாதிப்பார். ஆதலால் இந்த 4ம் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும். யாருக்கு இந்த 4ம் இருக்கோ அவனுக்கு தான் வேதாந்த விசாரம். அறிவு உண்டாகும்னா என்ன அர்த்தம்? விசாரம் பண்ணினா பிரயோஜனம், அந்த ஞானம் வரும். அதுவே ஞானத்தை கொடுத்துறாரு. சாதன சதுஷ்டயமே ஞானத்தை கொடுத்துறாரு. சாதன சதுஷ்டயம் இருந்தால் தான் படிக்க முடியும், படித்தாத்தான் ஞானம் வரும், ஞானம் வந்தால் தான் மோட்சம். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். இந்த 4ம் அடைஞ்சவனுக்கு தான் அறிவு உண்டாகும். புதுசா ஒருத்தன் படிக்கிறான், நான் நூதன விவேகி உள்ளம் நுழையாது. புதுசா சும்மா என்னவோ தெரியல, இதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாது, உட்கார்ந்துருக்கான் கிளாஸில். நூதன விவேகி உள்ளம் நுழையாது. அவனுக்கு விவேகம் இருக்கு, ஆனால் இதுக்குள்ள தகுதி வரல. ஆனால் இது மாதிரி விஷயம் இருக்குன்னு அவனுக்கும் தெரியாது. ஆனால் வந்தால் எனக்கு புரியறதேங்கிறான். ஏதோ விட்ட குறை தொட்ட குறைங்கிறோம் இல்லையா, பூத ஜென்மங்கள். பூத ஜென்மம்னா கடந்த, பூத காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பாஸ்ட், கடந்த காலத்தில் அவன் நிறைய பண்ணியிருக்கான். பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான்ப்பா. அதனால்தான் இப்போ ஏதோ திரும்பவும் அவனுக்கு வந்துடுத்து. அவன் உடனே ஓஹோ இதெல்லாம் நம்மள்கிட்ட எதில் இருக்கே அப்படின்னு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு. ஓ இப்படிலாம் இதுக்கு பேர் இருக்கோ, எனக்கு இதெல்லாம் இருக்கே இந்த வேல்யூஸ் எல்லாம். அது உனக்கு ஏதோ ஜென்மாந்தரத்தை சம்பந்தம் அது. அதனால் உனக்கு அந்தக்கரணம் அதே அந்தக்கரணம் தானே, சரீரம் தானே மாறுறது, உடம்பு தானே மாறுறது. ஆகையினால அப்போ ஜீவனுக்கு சரீரம் மாறுறதே தவிர அந்தக்கரணம் மாறுறதில்லை. சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் மாறுறது இல்லையே, ஸ்தூல சரீரம் தானே மாறி மாறி போயின்னு இருக்கு. அதனால் பூத ஜென்மங்கள் கோடிக்கணக்கான கடந்த கோடிக்கணக்கான ஜென்மங்களில் பண்ணின புண்ணிய புருஷனாக இருந்தால் தான் இது விளங்கும் அப்படின்னு சொல்லி கைவிலைனவனைத்து பாட்டை கோட் பண்ணேன். ஆக ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா எது அபாவே ந சித்தியதி. எது சத்ஸ்வேவ, எது நன்றாக இருந்தால்தான் ஏவவே இருக்கு நிஷ்டை, அந்த பிரம்ம நிஷ்டை சித்திக்கும். சந்நிஷ்டான்னு சொன்னா பிரம்ம நிஷ்டா, பிரம்ம விசார நிஷ்டா அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரம் படிக்கிறதுல உறுதி இருக்கும். எந்த கிளாஸையும் மிஸ் பண்ண மாட்டோம், தொடர்ந்து படிப்போம். படித்ததை போய் திரும்பவும் வெரிஃபை பண்ணுவோம், எல்லாம் நம்ம படித்ததெல்லாம் உள்ளே போயிருக்கா இல்லையா, இதை தவிர வேறு சிந்தனைக்கு போக மாட்டோம்.
ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா எது அபாவே ந சித்தியதி. எது சித்திக சந்நிஷ்டா ந சித்தியதி. இது இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்சோடனே வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். இதை படித்ததையே திரும்ப யோசித்து அதை மனசில் உள்வாங்கி அந்த வேலை பண்ணுறதுக்கு பதிலாக வேறு எதையாவது பண்ணிட்டு பொழுத போக்கிண்டு வேறு எதுலேயும் இதை தவிர இன்னும் நிறைய படிக்கலாமா வாசிக்கலாமா அந்த மாதிரி புத்தி தான் போகும். ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவே ந சித்தியதி. சரி, அந்த சாதன சதுஷ்டயம் என்ன அதை விளக்கி சொல்ல போகிறார். வர ஸ்லோகங்கள் எல்லாம் விளக்கி சொல்ல போகிறார். சாதன சதுஷ்டயம் 19வது ஸ்லோகத்திலேருந்து தொடங்கி 31வது ஸ்லோகம் வரைக்கும் போகிறது. சாதனான்யத்ர சத்வாரி கதிதானி மனீஷிபிஹ ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவேன சித்யதி. சாதனான்யத்ர சத்வாரி கதிதானி மனீஷிபிஹ ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவேன சித்யதி.